وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ரமலானின் புனித இரவுகளை புண்ணியம் தரும் காரியங்களில் ஈடுபடுத்த செய்திருக்கிற அல்லாஹ், அதிலேயும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே நம்மளை எல்லாம் ஒன்று திரட்டி அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற பெரும் பேற்றினையும் நமக்கு வழங்கியிருக்கிறான். இதற்கு முதலாவது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்முடைய மனங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் ஒரு நீண்ட நேரம் நின்று வணங்கியிருக்கிறோம். பொதுவாக மனித இயல்பு, எந்த ஒரு காரியம் சிரமமாக இருக்கிறதோ அதற்கு உடனே பலன் கிடைத்தால் அந்த சிரமம் நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் சிரமத்திற்கு பின்னால் அதனுடைய பலன் நமக்கு தெரிவதற்கு கொஞ்சம் தாமதமானால் அந்த சிரமமே நமக்கு இன்னொரு பெரிய சிரமமாக இருக்கும். இது மனித இயல்பு. பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு ஒரு சம்பளத்தை அப்பயே கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அவருக்கு அந்த பகல்லாம் பட்ட துன்பத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அந்த கூலியை பார்த்த உடனே, அந்த பிரதிபலனை பார்த்த உடனே. அதே நேரம் நாளைக்கு வாங்கன்ட்டாருன்னு வைங்க, இல்லைன்னு சொல்ல, நாளைக்கு வாங்கன்ட்டாருன்னு வைங்க, அன்னைக்கு ஃபுல்லாக அவர் உடம்பு வலிவிட்டா மனுஷன், இவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷன் நாளைக்குட்டானே அப்படின்னு. இப்போ நாம் நின்று வணங்கி இருக்கிறோம், ஆனால் நமக்கு கூலி இப்பயும் எல்லாம் கொடுக்குறோம்டானா, எல்லாம் எங்கே தர்றோம்ன்றான், மனுஷருக்கு வாங்க பார்த்துக்கலாம்ன்றான். இப்போ நமக்கு சோர்வு வருமா வராதா? வருந்தான். வரல அதெல்லாம் இல்லை, நாங்கள் அப்படி அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை ஏமாற்றிக்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ஃபீ லைலத்தி ரமலான், ரமலானுடைய இரவுகளில் யார் நின்று வணங்குகிறார்களோ, எப்படிப்பட்ட நினைவு என்றால், இஹ்திசாபன், நன்மை எதிர்பார்த்த நிலையிலும், வ ஈமானன், ஈமான் கொண்ட நிலையிலையும் யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும்ன்றாங்க ரசூல்லா. நம்முடைய சோர்வை போக்குறதுக்கு ரசூல்லா ரெண்டு சொல்றாங்க. ஒன்று, நம்முடைய வழிகளை, நம்முடைய சோர்வுகளை, நம்முடைய நிலைகள் அனைத்தையும் அல்லாஹ் உற்று நன்கு அறிந்திருக்கிறான். நம்மளை விட நம்முடைய கால்கள் வழியை நம்மளை விட யார் உணர்ந்திருக்கிறார்? அல்லாஹ் உணர்ந்திருக்கிறான் என்று ஈமான் கொள்ளுங்கள். அவைகளுக்கு கூலி இருக்கிறது. அந்த கூலியை ஒரு காலம் அல்லாஹ் வீணாக்க மாட்டான், திருப்பி கொடுப்பான். எப்ப? மறுமையில திருப்பி கொடுக்கிற போது நமக்கு பேருபகாரமாக இருக்கும் என்றிருந்தால், காலு இன்னி கொஞ்சம் நமக்கு சுகம் கொடுக்கும், அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ரசூல்லா நிற்கிண்டு வணங்க அந்த நன்றி உணர்வு தான் மேலே வந்துச்சு. அது காரணம் என்னன்னா, ரசூல்லாவுக்கு கண்ணு முன்னால தெரிஞ்சிச்சு கூலியை கொடுக்க போகிறது. நமக்கு கொஞ்சம் மறைவாக இருக்கிறதுனால அது பெருசாக மறதி இருக்குது. அதனால நம்முடைய சோர்வுகளுக்கு மருந்து ரெண்டு இருக்கிறது. நம்முடைய சோர்வுகளை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அல்லாட்ட ஒப்படையுங்கள் இறைவா, எங்களை புத்துணர்ச்சி ஆக்கு. ரெண்டு, ஒரு சின்ன வார்த்தை தான். அல்லாஹும்ம, எப்பெல்லாம் இந்த எண்ணம் வருதோ ஒரே வார்த்தை சொல்லணும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி, இறைவா இயலாமை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லது வபஸ்ஸி வஹுஸ்னி, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி, இறைவா என்னுடைய இயலாமையையும் கவலையும் உன்னிடத்தில் நான் முறையிடுறேன் என்று சொல்லுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடலை பலமாக்கி மனதையும் பலமாக்கி வணங்க வைப்பான். சரி, இரண்டாவது, கூலியை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான்? கொடுக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெருசாக இருக்கும். சரி, நமக்கு தலைப்புக்கு போயிடுவான்.
அதனால இன்று நாம் அகீதத்து ஸஹீஹா சரியான கொள்கையை பற்றி படிக்க இருக்கிறோம். அதுல முதலாவது நம்முடைய ஆதாரங்கள் வரையறுக்கப்பட்டுருச்சு. கொள்கையை வரையறுத்து கொடுக்குற ரப்பு அந்த கொள்கையை எங்கிருந்து எடுக்கணும்ன்ற வரையறைய சொல்லிட்டான். ஒரு இடத்துல இருந்து தான் எடுக்கணும், குரானில இருந்து தான் எடுக்கணும். குரானுக்கு அல்லாத இடத்துல இருந்து இன்னொரு இடம் இருக்கிறது, அது என்ன? சுன்னா. குரான்னா உங்களுக்கு நேற்று நம்ம ஒரு ஷார்ட்டான பெரிய கித்தாப்புகளை சுருக்கி கொடுத்து சொன்ன வார்த்தை, சரிங்களா? உலூமுல் குரான் என்பது பெரிய கித்தாபு. அதை போட்டு படித்து எப்படி சுருக்க முடியுமோ சுருக்கி ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறோம். குரான்னா என்ன சொல்லுங்க? ஒரு ஆறுதல் இருக்கும்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தையின் தொகுப்பு. மனசுல வச்சுங்க. ஏன்னா இப்போ இது நீங்க விழுந்து விழுந்து படிக்கணும். இப்போ கடைசியா இருக்கும், கடைசியா ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த சுருக்கம் என்ன என்றால் அல்லாஹ்வுடைய கலாமில் முஹ்தஸருக்கு அப்படின்வாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் தொகுப்பு குரான், சுருக்கப்பட்ட தொகுப்புன்றாங்க. இது குரான். ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ்ன்னு சொல்றோம்ல, எதுவும் காதுல கேட்டோம் அப்படின்னு இல்லை. அது என்ன? அது எப்படி நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஹதீஸுக்கு அரபி மொழியில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கட்டும், விட்டுருவோம், அது நமக்கு தேவையில்லை. இஸ்லாமிய மார்க்கம் வந்த பின்னாடி ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி சொல், செயல், அங்கீகாரம், அவர்களுடைய வர்ணனையை சிலர் சேர்க்கிறாங்க அல்லது விடுறாங்க. இது மூணு தான் பெருசு: சொல், செயல், அங்கீகாரம். இது வஹியா இல்லையா? ஃபர்ஸ்ட் அது தெரியணும்ல. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் அவருடைய அங்கீகாரமும் ஏனைய மக்களை எல்லாம் விட முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், இப்போ அல்லாஹ் அதுக்கு என்ன ஆதாரத்தை நமக்கு கொடுக்கிறான் என்றால், குரான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நமக்கு சொல்லுகிறது, வஹி என்று சொல்லுகிறது. வஹின்னா என்ன அர்த்தம்? நேற்று சொன்னனே, வஹின்னா என்ன அர்த்தம்? ரகசியமாக சொல்லப்படுகிற விஷயம். வஹின்னா என்ன அர்த்தம்? ரகசியமா உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன்னு வைங்க, அதுக்கு அரபில் எப்படி சொல்லிக்கலாம்? ஒரு வகை சொல்லிட்டு போறேன்னு, சரிங்களா? சிறு ரகசியம், ரகசியமா சொல்றது. அந்த மாதிரி வஹிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். குரானை பிரிச்சுட்டான். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அங்கீகாரத்தை கொடுக்குறான் என்றால், வமா யன்திகு அனில் ஹவா. ஃபர்ஸ்ட் யூத கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக் குறைஷிகள், காஃபிர்கள் எல்லோரும் சொன்ன வார்த்தை, முஹம்மது வழிகட்டு விட்டார். இந்த முஹம்மது வழிகட்டு விட்டார். நாங்க அல்லாஹ் என்ன சொன்னா நமக்கு? என்கிட்ட வந்த வகையை பின்பற்றினா நீங்க என்ன ஆக மாட்டீங்க, வழிகெடுக்கமான ஃபலா யதில்லுன்னு தான் சொன்னான். அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வழிகட்டு போயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான், மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா. உம்முடைய தோழர்கள் வழிகெடவும் இல்லை, அவர் மனோ இச்சைப்படி நடக்கவும் இல்லை, விட்டுட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான். நஷ்டமடையும் சொல்லிட்டு, வமா யன்திகு அனில் ஹவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற அனைத்தையும் அவர் மனோ இச்சைப்படி பேசவில்லை. அவர் பேசுவதெல்லாம் இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவருக்கு அறிவிக்கப்படுகிற ரகசிய செய்திகளைத்தான் உங்களிடத்துல கொடுக்கிறார். இப்படி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். இப்ப குரானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எப்படின்னா சொல்லு புத்தகம் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டான் என்று இமாம்கள் சொல்கிறார்கள். ஃபர்ஸ்ட் என்ன? அல்லாஹ்வுடைய சொல்லையே அப்படியே பாதுகாத்துட்டான், புத்தகத்திலையும் பாதுகாத்திருக்கான். எழுத்தை விட எதுக்குத்தான் மேன்மை கூட? குரானுக்கு ஓசைக்குத்தான் கூட. அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதம் என்ன தெரியும்னா, ஒரு எழுத்துல நீங்க எழுதி வச்சிட்டாருன்னு வைங்க, 14 நூற்றாண்டாக ஓசை மாறாமல் படிக்கப்பட்டு வருகிற ஒரே நூல் குரான் மட்டும்தான். தமிழ்ல கூட மாறிடுச்சு, எல்லா மொழியும் மாறிடுச்சு, ஏன் அரபிலேயே மாறிடுச்சு, வேறு பல போதெல்லாம்.
ஆனா குரானை பொறுத்தளவுக்கு அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதம் என்ன என்றால் 14 நூற்றாண்டாக ஓசை மாறாமல் அப்படியே வருகிறது. உங்களுக்கு ஆச்சரியம் என்ன என்றால் அரபு அல்லாத வார்த்தைகளை உட்பட, அரபு இப்ராஹிம் சொல்றோம்ல, அது அரபு வார்த்தையா? அது எந்த மொழின்னு கூட நமக்கு தெரியல. அது அரபு இல்லைன்ட்டாங்க, அரபு வார்த்தை இல்லை. அதோட மட்டுமா ஜிப்ரீல் அப்படின்றமே, அது அரபு வார்த்தையா? அரபு வார்த்தை இல்லை, அது வேற மொழி வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், அப்படியே இருக்கு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம தஜ்ரி மீன் தஹ்திகள் தானே படிக்கிறோம். அரபியில ஒரு வார்த்தை இருக்கா? ரேன்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஓதி இருக்கீங்களா? அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் தால் ரான்னு சொல்றோமா, ரேன்னு சொல்லணுமா? ரேவே கிடையாது. ரா ரி ரு அப்படிதானே படிக்கிறோம், அப்படிதானே சொல்றோம். ரா ரி ரு இர் அதானே சொல்லணும். வேற ஏதாவது சொல்லலாமா அத? ஆனா ஒரு இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசும்போது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் பார்ச்சுல, கப்பல் அது செல்லுகிறது பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹான்னு எழுதியிருக்காங்க. ஆனா எப்படி ஓசை இருக்கு தெரியுமா? மஜ்ரேஹா எப்படி இருக்கு? அந்த ஏவுக்கு ஒலியே இல்லை. அந்த ரீல உள்ள ஏ இருக்கு பாருங்க. நீ சொல்ல போனா ரே இருக்குல்ல, ரே ஏ ஜேரு ரீ அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? ஆனா அங்க எப்படி படிக்கிறோம்? ரே ஏ ஜேரு ரே அப்படின்னு படிக்கிறோம். எப்படி ஓத விட்டு ஓசை அப்படி மாத்திட்டோம். நீங்க இப்ப போய் அங்க போய் சவுதியில போய் கூட இந்த இடத்துல இல்ல மஜ்ரீன்னு இருக்கு, நான் மஜ்ரீகான்னு ஒருத்தர் ஓதுறாரு, நீங்க நிப்பாட்ட சொல்றாங்க. உங்க கிராமரு, உங்க ஓசை, உங்களுடைய நாலேஜ் எல்லாம் அங்க வைங்க. அல்லாஹ் எப்படி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஓதி கொடுத்தாங்கன்னா ரேகால் ஓதி கொடுத்துருக்காங்க, அப்படியே ஓதிட்டு போங்க. மஜ்ரேகா அப்படியே ஓதுறோம். இன்ன வரைக்கும் எத்தனை நூற்றாண்டா? 14 நூற்றாண்டா. நீங்க இப்படி ஓதிட்டு நீங்க குரானை வீட்டுல இப்படி ஓதுனீங்கன்னா உங்க பிள்ளை திருத்தி கொடுக்கும். அதுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, பிள்ளை திருத்தி கொடுக்கும். இல்லப்பா இப்படி ஓதாதீங்க, மஜ்ரேகான்னு ஓதுங்க, அப்படித்தான் ஓதணும். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வரைமை தான் ஓசை. அல்லாஹ் நான் பாதுகாக்கிறேன். யாரு? ஹாஃபில்களுடைய உள்ளங்களில். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை ஃபர்ஸ்ட் விரும்புங்க. இன்ஜினியர் ஆக்குவேன், டாக்டர் ஆக்குவேன், எல்லாம் ஆக்குங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய கலாமை சுமக்குகிற பெரும் பாக்கியத்தை குர்ஆ இறைவா. எதையோ சுமக்குது என் பிள்ளை, ஆனால் உன் வார்த்தையை சுமக்கிற இதயமாக என் பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கூட அல்லாஹ்னு கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு குர்ஆனை சுமக்கட்டுமே. நாளைக்கு மஹ்ஷர்ல வருகிற போது அவன் படைச்ச படைப்பு அவனுடைய அந்த இதயத்திலிருந்து அல்லாஹ் அப்படியே காட்டும் போது அது பெரியது, சிறப்பு. ஆனா குர்ஆன் இப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு. சுன்னாவை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? ஹதீஸ. இப்படி என்றால் சுபஹானல்லாஹ், அது உன்னுடைய உழைப்பு. ஒரு நூற்றாண்டு அல்ல, ஒரு 100 வருஷம் அல்ல, 300 வருஷ உழைப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல்லை பாதுகாப்பதற்கு 300 வருஷ உழைப்பு. 3 இல்ல 6 7 மக்களுடைய கடுமையான உழைப்பு. அதுல என்ன பெரிய நாள்? ஹதீஸ சொல்வதற்கு வாழுகிற வாழ்க்கை இருக்குல்ல, அது நம்மனால வாழவே இயலாது, வாழ இயலாது. சும்மா சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்தால் நம்முடைய அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தோம்டா ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அம்பலப்பட்டு போயிருக்கும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அம்பலப்பட்டு போயிருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிடுவோம் சாதாரணமா, அல்லாஹ் மன்னிச்சிடலாம், அதை மறைச்சிடலாம். மஹ்ஷர் பெருவெளியில் அதை நமக்கு யாருக்குமே தெரியாம குழி தோண்டி அல்லாஹ் புதைச்சிடலாம். நமக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா ஹதீஸை அறிவிக்கிற ஒருத்தர் பொய் சொல்லி இருந்தால் அவருடைய பொய் 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 பொய்யர் 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 என்று எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் மஹ்ஷர் வரைக்கும். அவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமா அப்படி தட்டி விட்டு போல அல்ல பாதுகாக்கிறான் என்றால்
அப்படி ஒருவருத்தருடைய பொய்யில, பொறாமையில, மார்க்க கடமைகளில, இன்னியும் சொல்ல போனால் மானக்கேடான விஷயங்களெல்லாம் ஈடுபட்டு இருந்தால் மறைப்போமே, எதுவும் முடியாது. இப்படி 1 2 அல்ல, 13 நூற்றாண்டு இதுல சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், இந்த 3 நூற்றாண்டுகளில் ஹதீஸை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரத்தை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக பட்ட பாடு என்பது அறிவிப்பாளர் தொடர்களை ஆழமாக பாதுகாத்தார்கள். வெறும் அறிவிப்பாளர் தொடர்ன்றாங்க, அவருடைய வரலாறு, அதனுடைய வரலாறு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் அப்படி இருந்திருக்கோமா? முடியுமா? எல்லாம் பாதுகாத்து இங்க கொண்டு வந்து நம்ம இன்னைக்கு நம்மெல்லாம் அமால் பின் யாத்தின் படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா அதுக்குள்ள ஒருத்தர் இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்ராஹிம் இப்னு நஹையின் ஒன்று இருக்கிறார். அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் அப்பப்ப மறதியில் இருப்பாரு என்று. அந்த மனிதன் தானே, அந்த மறதி எப்படிப்பட்ட மறதி என்பதற்கு 3 இமாம்கள் வாதாடுறாங்க நின்று. அது மறதி கிடையாது, அது அல்லாஹ் அவருக்கு மறதின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துடல, அது சும்மா அவர் களைப்புல இருந்த போது சொன்ன செயல்கள், மற்றபடி அவர் ஸ்ட்ராங்கானால் அப்படின்னு 3 பேர் நின்று வாதாடுறாங்க. எதுக்கு? இந்நாள் மறந்தா என்ன, மறக்கலாட்டி என்னன்னு தூக்கி போட்டு போயிடலாம். அவரை நின்று வாதாடலாட்டி எது அடி வாங்கும்? ஹதீஸ் அடி வாங்கும். ஹதீஸ் அடி வாங்கிடக்கூடாது என்பதற்கு அவருக்காக நின்று நம்ம வாதாடிட்டு இருக்கோம். இப்படி சுமார் குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்த இடத்திற்கு மேல் இருக்கிறது தான் ஹதீஸ் என்ற வார்த்தை. புரிஞ்சிச்சா? ஏன் வரையறுத்து கொடுத்துறாங்கன்னா, பொய்யர்கள்லாம் பிரிச்சுட்டாங்க. இவன் பொய்யன் தூக்கி போடாங்கட்டு, இவன் இட்டுக்கட்டு போவன் தூக்கி போடு, இவன் கொழுக மாட்டான் தூக்கி போட்டுரு. நம்மளை ஜமாத்துல தூக்கி போட முடியல. தூக்கி போட்டா என்ன ஆகும்? என்னது, தொழுக பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதா? நீ யாரா சொல்லு கேட்கணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நீ பார்க்கிறது கிடையாது. இப்படி பிரிச்சாங்க. பிரித்து சுன்னாவை தனியாக நிப்பாட்டிட்டார்கள். இஸ்னாதின் மீது சுமார் 5 லட்சம் பேருக்கு மேல அப்படி நிக்குது மகுடமா. யாருடைய சொல்? ரசூலுல்லாஹ்வுடைய சொல், ரசூலுல்லாஹ்வுடைய செயல், ரசூலுடைய அங்கீகாரம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியாக பாதுகாத்திருக்கிறான். இன்னைக்கு நினைச்சாலும் ரசூலுல்லாஹ் மீது எவனும் ஒரு சொல்லை இட்டு கட்டிட முடியுமா? நாளைக்கே தூக்கி போட்டுருவாங்க. இதுக்கு இந்த இப்படி ஒரு ரசூலுல்லாஹ் மாதிரியே ஒருத்தன் சொல்லி அறிவிப்பாளர்களை போட்டு ஒரு ஹதீஸ் இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சேர்த்துட முடியுமா? ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது என்று உலகுக்கு கொண்டு வந்துடும். நாங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்துடுவோம். ஏன் தெரியுமா? அந்த பாதுகாப்பை அல்லாஹ் அவன் வைத்திருக்கான். நான் தான் இந்த முஹம்மதுக்கு இந்த சொல்லுகளை கொடுத்தேன், இந்த செயலை அங்கீகரிக்க அனுமதி அளித்தேன், இந்த செயலை செய்வதற்கு கட்டளை போட்டேன். இந்த 3ஐயும் பாதுகாப்பதற்கு நானே பொறுப்புதாரி. அந்த பொறுப்பின் வழி வேறு, இந்த வழி வேறு. சரியா? பிரிச்சுக்கிட்டோம். இந்த 2ல இருந்து தான் நம்ம எதை படிக்க போறோம்? அக்கீதாவை படிக்க போறோம். இந்த 2 அல்லாத இன்னொன்னு இருக்கிறது. அது என்ன என்பதுல பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ஒரு சேஃப்டி என்ன என்றால், எல்லோரும் ஒருமித்தது, சஹாபாக்களில் இருந்த காலத்தில் அவர்கள் காலத்தில் இல்லாத ஒரு கொள்கையை எவனாவது கொண்டு வந்தால் அதை பிரித்தெறிவதற்கு சஹாபாக்களும், ஏன்னா அந்த காலத்துல அவங்க வாழ்றாங்க, வாழும்போது அவர்கள் காலத்தில் இல்லாத ஒரு கொள்கையை யாராவது உள்ள திணித்தால் அதை அறிந்து கொள்வதற்கு ஆதாரமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதிலேயும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு பட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் முழுமையாக திரும்பி விடுங்கள், உங்களுக்கு முழு நேர்வழி கிடைக்கும். இந்த ஒரு கூட்டம் தான் வெற்றி அடையும். புரிந்து கொள்ளுங்கள். சொல்லா எச்சரிச்சுட்டு போன எச்சரிக்கை, என் உம்மா 73 கூட்டமாக பிரியும், அந்த ஒரே ஒரு கூட்டம் மட்டும் வெற்றி பெறுன்றன. நம்மளாம் எதை கேட்டிருப்போம்? இந்த 72 என்னென்ன சொல்லுங்க பார்த்துருவோம். சஹாபாக்கள் கேட்டார்கள், மாதிய யார சொல்ல, அந்த ஒரு கூட்டம் யார்? ஃபிர்கத்துன் நாஜியா, வெற்றி பெறுகிற அந்த ஒரு கூட்டத்தை மட்டும் சொல்லுங்க.
ரசூலா சொன்ன மன் கான அலா மா அன அலைஹி வஸஹாபி, நான் என் தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள். இதுதான் அஹ்லு என்னது அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத். இன்னைக்கு நாம இவங்க சொல்லிட்டுறாங்க, நாம தான் யாரு இப்ப அஹ்லு சுன்னா ஹதீஸ் உடையவர்கள். இப்ப யாரு அல் ஜமாத், சஹாபாக்களுடைய ஜமாத்தில் இணைந்தவர்கள். நாம சஹாபாக்கள் ஜமாத்தை பின்பற்றுவர்கள். நாம யார் இப்ப யாரு இணைந்தவர்கள் தெரியுதா? ஜமாத்துல யாருடைய ஜமாத்துல போய் இணைஞ்சுக்கிறனா? சஹாபாக்களுடைய ஜமாத்துல போய் இணைஞ்சுக்கிறனா? நம்ம யார்? இவங்க நம்ம கூப்பிட்டுருக்காங்க ஹனஃபியா மதுஹப்ல ஜமாத்துல இணைஞ்சுக்கிறேன் வேணாம்ட்டா, நீங்க உங்க மதுஹப் இருக்குங்க, நாங்க எங்களுக்கு சூப்பர் ஜமாத் இருக்கிறது, சஹாபாக்களுடைய ஜமாத் இருக்கிறது, அதுல இணைந்து கொள்கிறோம் என்று இணைந்து இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து இந்த நேரான மறைவான விஷயங்களில் ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்தது என்பதற்கு சில அடையாளங்களை காட்டுகிறார்கள். அவைகளை அறிந்து நேரான வழியில் பயணிப்போம். அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் நம்மூர் மக்களையும் முஸ்லிம்களையும் அந்த சஹாபாக்களுடைய ஜமாத்தோடு இணைத்து குர்ஆன் ஹதீஸை வலுவாக பற்றி பிடித்து அவனை சந்திக்குகிற பெரும் பேற்றினை தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.